இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 53. இந்த வீக் எப்படியாவது முடியட்டுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பார்க்க முடியலன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கான்னு கேட்டால் மொக்கையாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா ராஜா டாஸ்க் இருக்குல்ல, அது பரவாயில்லங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இது படுகேவலமாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போதே வியானா என்னவா அவங்க ரொம்ப அந்த பேடான கேலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பேடுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை ஒழிச்சு வைக்கிறதுன்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. விக்ரம் நேற்று அவங்கள ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டதுக்காக விக்ரமோட ஐடி கார்டை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க. என்னமோலாம் பண்ணுறாங்க. விக்ரம், சுபி, சபரி இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம வார்டன் மேடத்தோட சாரியை எடுத்து வச்சிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு மேடம் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் தேடுறாங்க சாரியை காணா. இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரியுது? வார்டன் மேடத்தோட சாரியை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. நம்ம மேடம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடுதுப்புன்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க, எப்படி மாத்தினாங்கன்னா, ஒரு சேலையை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது ஒரு கேமா? ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப பிரஜன் சொல்றாரு, எங்க நேத்து ஏன் கோட்டு பேண்ட் லுங்கி எல்லாத்தையும் தான் தூக்கி வச்சாங்க அப்படின்னு. சார் அது வேற இது வேற சார். அப்ப விக்ரம் அந்த பக்கம் போய் கேட்கிறாரு, ஏங்க அதுவும் உடுப்பு தான் இதுவும் உடுப்பு தானே, என்னங்க சாரிக்கு புது பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கு இந்த அம்மா அப்படின்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுற அளவுக்கு என்ன இருக்கு இதுல அப்படின்னு நம்ம கமருதீன்லாம் போய் ஆறுதல் படுத்தும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு வெக்கமா இருக்குடா, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என் சேலையை காணும் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குடா. இது என்ன மத்த ட்ரெஸ் மாதிரியா? வேற ஒன்றுக்குமே வெக்கம் வரல. அதான் வேற எதுக்கும் அவங்களுக்கு வெக்கம் வரல, ஒன்றும் வரல. வேற ட்ரெஸ் எடுத்து ஒழிச்சிருந்தா என் ட்ரெஸ் எங்கன்னு போய் கேட்டிருப்பாங்களா? அது ஏன் சாரி அப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அது சரி, இப்படியும் ஒரு கல்லை வச்சதுக்கே ஆபாச குறியீடுன்னு சொன்ன குரூப் இல்ல. ஸோ இப்போ சாரியில் என்னத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. மேசையில் இப்படி அடிக்கிறது என்ன, இப்படி கத்துறது என்ன, ஒரு சாரிக்கு. சுபி, விக்ரம், சபரியெல்லாம் போயிட்டு எடு மடிச்சு கொடுத்துருவான், நமக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அதை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ வெளியே கமருதீன்கிட்ட பேசுறா. இப்போ நான் அவங்க ஜட்டி எடுத்து வச்சுட்டு என்கிட்ட என்கிட்ட ஜட்டியை கேளு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க இப்போ ஜட்டியை சேலை ஒன்னா? இப்போ ஜட்டி எடுத்து வச்சுட்டா ஒரு ஷோவில் ஜட்டியை எடுத்தது கொடுத்துரு அப்படின்னு கேட்கறதுக்கு கூச்சமா இருக்குன்னு சொன்னா கூட ஓகே. ஏங்க அதெல்லாம் எடுக்கிறீங்க, எதுக்கு ஜட்டியில எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்பான விஷயம், அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு நம்மளே சொல்லலாம். இவங்களோட சேலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஜட்டிக்கும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இப்போ அவங்க அண்டர்வேர் எடுத்து நான் ஒழிச்சு வச்சுட்டு அதை எங்க தேடு, என்கிட்ட கேளு, அதை கண்டுபிடி அப்படின்னா ஒரு டீச்சர் கிட்ட அவங்க ஒரு இப்படி கேட்கும் போது எவ்வளவு கூச்சமா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் என் சேலையை காணல, சேலையை கொடுங்கன்னு கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்கு. நான் யோசிச்சேன், ஏமா இத்தனூண்டு ஜட்டியும் அவ்வளவு பெரிய சேலையும் ஒன்னா? ஏங்க சேலையை காணல, யாருக்கு ஒழிச்சு வச்சிருக்கீங்க, நான் இப்போ ட்ரெஸ் போடுறதா இல்லையான்னு கேட்கறது வேற, அது ஒரு விஷயம். இங்க பாருங்க, ஒண்ணு தான் வச்சிருந்தேன், என் ஜட்டியை காண, எவன் எடுத்தது அப்படின்னு கேட்டா அது ஓகே. ஒரு லேடிஸ் அப்படி போயெல்லாம் கேட்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம், ஓகே, அது அக்செப்டபிள். அவங்க இப்ப ஜட்டியை தூக்கலையே, சாரியத்தானே எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, அன்னைக்கு என்னடான்னா நீ எனக்கு கால் அமுக்கி விட்டதை கால் அமுக்கி விடுறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் முடிய வெட்டி பிராங்க் பண்றாங்க. இன்னைக்குன்னா சாரி, 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத. கால் அமுக்கி விட சொன்னது நீங்க, ஒரு ஸ்டூடெண்டே வார்டனுக்கு கால் அமுக்கி விடணும்னு கேக்குறாங்க. பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, முடியல விட்டாச்சு. முடிய வெட்டி பிராங்க் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அது உங்க முடியல சுபியோட முடியும்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்கும் அழுதுட்டீங்க. நீங்க மட்டும் மற்ற எல்லாரோடையும் விளையாடலாம், கேரக்டர்ல இருக்கவங்கிற பேர்ல அரோராக்கு ஜோசியம் பார்க்கலாம், கமருதீனை பத்தி அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு சாரி எடுத்து வச்சா ஹர்ட் ஆகுது, முடிய வெட்டிட்டோம்னு சொன்னா ஹர்ட் ஆகுது, கால் அமுக்கி விட்டோம்னு சொன்னா ஹர்ட் ஆகுது. எல்லாம் ஹர்ட் ஆகுதுன்னா நீங்க வீட்டுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரமும் வியானாவும் சும்மா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவர் சைக்கோ ஸ்டூடெண்ட் மாதிரியும் இவங்க நாட்டி ஸ்டூடெண்ட் மாதிரியும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் ஏதோ எழுதுவார். பார்த்து ஏதோ கோவமான கவிதை எழுதுற மாதிரி எழுதும்போது இவன் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு பேப்பர் இருக்கும், மடிச்சிருக்கும். அந்த பேப்பர் எடுத்து சரக்குன்னு கிழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே தூக்கி போடுவார். அவரும் இகுகான்னு சிரிச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. அதில் ஒரு கிழிஞ்ச ஒரு துண்டு மட்டும் அது அவர் வச்சிருந்த அந்த பேட்ல அப்படியே விழும். இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த துண்டுன்னு எடுத்து பார்த்தா பிக் பாஸோட லோகோ இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா வியானா டாஸ்க் லெட்டரை கிழிச்சிட்டியா? எஃப்ஜேல இருந்து வியானாவுல இருந்து டாஸ்க் லெட்டரா அவன் பார்க்கலையா? மடிச்சிருந்தது. ஒரு விக்ரம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க எல்லாம் பிக் பாஸை மதிக்கிறேன்னா மதிக்காம போங்க, நான் அவரை மதிக்கிறேன். அவர்கிட்ட இருந்து வந்த டைரக்ட் டாஸ்க் லெட்டரை கிழிக்கிறியம்மா, என்னம்மா அது?
நீ வேற புக்ல இருக்கிற நோட்டுல இருக்கிற வேற எந்த பேப்பரை கிழிச்சாலும் பிரச்சனை இல்ல, நீ அதுல ஏதோ ஒண்ணு கிழிக்கிறேன்னு தான் நானும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா இங்க என்னது டாஸ்க் லெட்டர் கிழிச்சு வச்சிருக்க. வாட் இஸ் திஸ் வியானா, வாட் இஸ் திஸ் பிஹேவியர். வியானா அடிமையில அடி. ஆனா வியானா வந்து அதை உச்சத்துக்கு மதிக்கிற மாதிரி இல்லை, கேரக்டருக்குள்ள இருந்து அதை கேட்குது. அவர் ஏன் இதை கிழிச்ச, கேரக்டர் இருந்து வெளியே வந்து ஏன் இதை கிழிச்சேன்னு கேட்டா அதுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் அது இது ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க அவங்க. இந்த வாரம் அந்த நாட்டி ஸ்டூடெண்டாவது பிஹேவ் பண்ணி எல்லாரும் இரிட்டேட் பண்ணி ஒன்று பெஸ்ட்டு வேர்ஸ்ட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல வெளியே தெரிஞ்சிருவோம், ப்ரோமோஸ்ல வந்துருவோன்னு ஒரு டாக்டிக் யூஸ் பண்றீங்களா தெரியல. பட் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அது வெளியே கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. கேட்டால் சொல்லுவீங்க நான் சிக்கனை தின்னுட்டு டீச்சர் தலைமையில போட்ட ஆளு, இப்படியெல்லாம் நானும் இப்படியெல்லாம் ஸ்கூலில் கிழிச்சிருக்கேன்னு ரீசன் சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அப்படிலாம் பண்ணதில்லை மேடம். அவர் சொல்கிறாரு, இப்போ நீ பிக் பாஸை மதிக்கிறியா இருந்தால் நீயே ஒட்டு, அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும், ஒட்டு அப்படின்னு. அவன் கஷ்டப்பட்டு ஒன்று பசில் மாதிரி வச்சு 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 உச்சுக்குன்னு எல்லாம் ஒட்டி பார்த்தா நேற்று வந்த டாஸ்க் லெட்டர். அது நேற்று வந்ததோ அது வந்ததோ அது பிக் பாஸ் டாஸ்க் லெட்டர்னு அனுப்புறாரு. அதை கிழிச்சிட்டீங்க, சரி தெரிஞ்சு கிழிக்கல விடுங்க. அப்புறம் ஒரு லெட்டர் யாவுன்னா லெட்டர் எழுதுறதுதான். பிக் பாஸ் ஐ எம் வெரி சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, ஐ ஃபீல் கில்ட்டி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் வேணும்னு பண்ணலன்னு எழுதிட்டு அதை கேமராவில் காட்டிட்டு தோப்பு கரணம் போடுறாங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா சபரி வந்து ஒரு ஃப்ளவர் வாசை எடுத்துகிட்டு போய் கிச்சனுக்கு பக்கத்தில் புகார் பெட்டி அப்படின்னு வச்சிருக்காரு. கிச்சன் புகார் பெட்டி, உங்களுக்கு மொட்டை கடைதாசி எழுதி போடுங்க, அப்புறம் நாள் முடியும் போது எடுத்து படிப்போம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மொட்டை கடைதாசி எழுதி போடுறாங்க. அதில் திவ்யாவும் எஃப்ஜேயும் சேர்ந்து ஒரு மொட்டை கடைதாசி எழுதி போடுறாங்க. எஃப்ஜே சொல்ல திவ்யா எழுதுறாங்க. அப்போ எஃப்ஜே அதில் சொல்கிறாரு, எஃப்ஜேக்கு இந்த கையில் சின்ன கட்டாயி பேண்டேஜ் போட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் பெருசாக வேலை செய்யாதீங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு போல். அப்போ தர்மலிங்கம் வந்து அவங்களுக்கு சமையலுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படி போடு அப்படி போடு. அதை சும்மா ஃபன் பண்ற மாதிரி அவர் போடுறாரு. எழுது வசந்தி மேடம் பிளான் பண்ணி குட்டி வார்டன் கையை, பாவம் அந்த குட்டி வார்டன் கையை உடைத்து விட்டு அவருக்கு பிடித்த தர்மலிங்கம் சாரை அடுப்பாங்கரைக்குள் தன் வசமாக உதவிக்கு எடுத்துக்கொண்டார். எழுது. அப்போ திவ்யாவும் சிரிச்சு எழுதிட்டு போட்டாச்சு, புகார் பெட்டியில போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூல் கிளாஸ் ரூமில் கனி அண்ட் அமித், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டீச்சர் 2 பேரும் சேர்ந்து இந்த பேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம்னு பார்த்தா ஆஃப்கோர்ஸ் அது வியானா தான். வியானா ரொம்ப டே 1லேருந்து ரொம்ப இதாக பண்ணுறீங்க, ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தான் ரொம்ப இல்லை, யாரை கேட்டாலும் உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியுமா தான்ட்டேனே, விக்ரம் இங்கே வாங்க, உங்களுக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு பூரா மேக்கப் போடு, இன்னைக்கு பூரா அவங்க அப்படியே தான் இருக்கணும். அவர் குடுகுரு நோடி போய் அவரோட லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்து ஜோக்கர் மாதிரி முட்டை வச்சு பேய் மாதிரி ஆக்கி கண்ணு கீழே கருப்பெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. இவ ஆல்ரெடி கண்டென்ட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவல்ல ஓடி போய் தலை ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. இப்ப சாப்பாடு டைமுக்கு எஃப்ஜே தேடுறாரு, வியானா எங்க இருக்க, வியானா பசிக்குது சேர்ந்து சாப்பிடலான் இருக்கேன், வியானா வியானா வியானா. சுபி தேடுது, எல்லாரும் தேடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த பெட்டுக்கு பின்னால போய் கண்டுபிடிச்சா வியானாக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, என்ன 53 நாள் ஆகுது, எத்தனை நாளைக்கு இன்னும் பாக்குறது, ஒண்ணு வெளியவா இல்ல ஒழுங்கா பேசு. உங்க ஃப்ரெண்டு கூட டிவில வந்து சொன்னார்ல, அந்த கியூட்னஸ் எல்லாம் குறைச்சிக்குங்க, நார்மலா பேசுற வியானா தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காகவே இந்த வாரம் ஓவரா பண்ற. சொல்லுது எனக்கு மேக்கப் போட்டுட்டாங்க. சரி சரி அவர் தேடுறாரு, சரி அழகாதான் இருக்கு அழகி வெளியே வா அப்படின்னு. இல்ல வரமாட்டேன், சாப்பிட மாட்டேன், எனக்கு 24 hours இப்படியே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரம்யா வந்து சொல்லுது, ஏய் வியானா இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் அப்படின்னு. ஓ மூஞ்சில போட்டிருந்தா உனக்கு தெரியும். அதை ரம்யா எப்படி பாசிட்டிவா பாக்குதுன்னா, ஏய் லூசு, ஏன் மூஞ்சில போட்டா சந்தோஷப்பட்டிருப்பேன், இந்த வீட்டுல இவ்வளவு பேருக்கு மத்தியில கேமராவில் நான் தனியா தெரியுவேன்ல. ஸோ என்ன பண்ணினாலும் அதை பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல ரம்யா அன்னைக்கு பார்த்துது அந்த விஷயத்துல. இவ வந்து இதையுமே ஒரு கண்டென்ட் ஆக்குவோம் அப்படின்ட்டு, கண்டென்ட் இந்த சென்ஸ் அவங்க சண்டை கண்டென்ட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வியானா பண்ற எல்லா கண்டென்ட்டும் கடைசியில் புஷ் ஆகுது, புசுக்குன்னு போகுது. அந்த புகார் பெட்டி எல்லாம் திறக்கிறாங்க, கிச்சன் புகார் பெட்டி தூக்கிட்டு வரும்போது பாரு கேக்குது, ஏன்டா அது கிச்சனுக்கு மட்டும் புகார் பெட்டி வச்சிருக்கீங்க. அப்ப விக்ரம் சொல்றாரு, எங்களுக்கு அங்கதான் வைக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வச்சோம். சரி கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து படிங்கன்னா முதல் கம்ப்ளைண்ட், கிச்சன் நோ ஹைஜீன், குக்கிங் வெரி ஸ்லோ. சும்மா ஏதோ கடமைக்கு தர்மத்துக்கு மட்டும் சாப்பாடு போடுறாங்க. தர்மத்துக்கு மட்டும்
தர்மலிங்கத்துக்கு மட்டும் சாப்பாடு போடுறாங்கிறத சுத்தி சுத்தி எழுதிருக்காங்க. என்னன்னா இந்த தர்மலிங்கமும் இவங்களும் லவ் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸா கொஞ்சம் அரசல் புரசலா பேச அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேரக்டரா. ஸோ தர்மலிங்கத்துக்கும் வசந்தி மேடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிளே ஒன்று இப்போ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர், இது என்ன பஞ்சத்தில் அடிப்பட்ட ஹாஸ்டல் மாதிரி எப்ப பார்த்தாலும் உப்புமா மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் எழுதியிருக்காங்க, எனக்கு மட்டும் என் கூட படிக்கிற வினோத்துக்கு ஏதோ ரொம்ப வயசு அதிகம்னு தோணுது, அவர் என்னோட பிரின்சிபலோட பேட்ச்னு நான் நினைக்கிறேன். வினோத் கேட்கிறாரு, ஏய் எவன்டா அவன் கிச்சன் புகார் பெட்டியில என்னைய பத்தி போட்டதுன்னு சிரிப்பு எல்லாம் இருக்கும். ஃபைனலா அந்த எஃப்ஜேயும் திவ்யாவை எழுதின லெட்டர் வெளியே வருது. அதுல அவர் வாசிக்கிறாரு, ஒரு குட்டி வார்டன் கையை உடைச்சிட்டு அவரை வந்து தன் வசம் இழுத்துக்கொண்ட உதவிக்காக இழுத்துக்கொண்ட வார்டன் சிரிக்கிறாங்க. யாரு இந்த லெட்டர் எழுதுனது அப்படின்னு கேட்டா எழும்பி, அதுக்கப்புறம் சிரிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெட்டர், நம்ம ஸ்கூல் பையன் குமரனுக்கும் அதாவது கமருதீனுக்கும் வசந்தி மேடத்துக்கும் இருந்த லவ்வை பிரிச்ச பெருமை அரோராவையே சேரும் அப்படின்னு எழுதி விட்டுருக்காங்க. உடனே பார்வதி வந்து இதுதான்டா உண்மையான சூப்பரான ஒரு இது சிரிச்சுட்டு போய் உட்காந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சலசலப்பு என்னன்னு பார்த்தா, அந்த எஃப்ஜேயு திவ்யா எழுதின லெட்டரை எடுத்துட்டு அதுல ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு பிரின்சிபல் கிட்டையும் எல்லார்ட்டையும் போயிட்டு, இது என்ன சார் இந்த லைன் என்ன சார் ஒரு பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுது சார், இந்த பாருங்க சார் இந்த பாருங்கன்னா திருப்பி 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 அந்த லைனை படிச்சு கேமராவில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, குட்டிவாடன் கையை உடைச்சிட்டு அடுப்பாங்கரைக்குள் தர்மலிங்கத்தை தன்வசப்படுத்தி, அது என்ன சார் தன்வசப்படுத்தி, என்ன சார் வார்த்தை இது? ஏமா இதை விட மோசமான வார்த்தை நீ விடுறியே, உனக்கு சேலையை எடுத்து ஒளிச்சு வச்சா ஜட்டியோட போய் ஒப்பிடுற, டாஸ்க் எப்படி விளையாடணும்னு 3 கல் அடிக்கி வச்சா ஆபாச குறியீடுங்கிற, அடுப்பாங்கரைக்குள் தன்வசப்படுத்தி உதவி வாங்குகிறாருன்னு எழுதுனதுல அந்த உதவி வாங்கினாரெல்லாம் விட்டாச்சு, தன்வசப்படுத்தி என்ன சார் இது? கேரக்டர் அசாசினேஷன். கேரக்டர் அசாசினேஷனா? பிரதன் சொல்றாரு, சரி இருங்க அதை விசாரிப்போம், ஆனா நீங்க திருப்பி 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 அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னா. ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சார் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு அளவுக்கு மேல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். அப்ப அமித் சொல்றாரு, எங்க ஒரு தெரியாம உங்ககிட்ட ஒரு பிளே பண்ண வந்துட்டேன், இப்ப எதுக்குங்க இதை போய் அழுத்தி 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 சொல்லிக்கிட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. இல்லங்க இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதுல என்ன பத்தி தான் எழுதி இருக்கு, இது எனக்கு பர்சனலா வந்த லெட்டர் இது. எங்க தர்மலிங்கம் உங்க பேரா? என் பேர் தான் அடிபடுது அதுல, நீங்க அதை உங்க பிரச்சனைன்னு அழுத்த 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 எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க அப்படின்னு அதுல ஒரு சலசலப்பு போகுதா. இவங்க டீச்சர்ஸ் எல்லாம் வெளியே வச்சு பிரச்சனை பேசும்போது ஒருத்தரா சொல்றாங்க, சார் எங்களுக்கு இதுல தப்பு மாதிரி தெரியல. தர்மலிங்கம் சொல்றாரு, எங்க ஃபன்னுக்கு எழுதின லெட்டர்ன்னு அங்கேயே சிரிச்சுட்டு விட்டாச்சு, இப்பயே அதை இங்கே தூக்கிட்டு வந்து எனக்கு இதுல தப்பா இருக்கிற மாதிரி தெரியலன்னு, உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ தெரியல, எனக்கு தெரியுது ரொம்ப தப்பா இருக்கு. சரி அப்ப பிரச்சனை கேட்கிறாரு, தப்பா என்னங்க இருக்கு, இங்க வாசிங்க பாப்போம். தன்வசப்படுத்திய உங்களுக்கு கல்லை பார்த்தா ஆபாசமா தெரியும், சேலைய பார்த்தா ஜட்டி மாதிரி தெரியுது, இப்ப தன்வசப்படுத்தியங்கிற வார்த்தையை பார்த்தா தன்வசப்படுத்தியன்னா அன்னைக்குதான் சேதுபதி சொல்லிட்டாரு, நமக்கு மண்டையில பிரச்சனை, நம்ம பாக்குற பார்வை வக்கிர புத்தின்னு. தன்வசப்படுத்திய அப்படிங்கிறது வந்து என்ன பதில அப்படியே சொன்னாலும் வசந்தியத்தானே சொல்றாங்க, பாருக்கு ஏன் கோபம் வருது? அதுல பாரு அமித்னு வரவே இல்லை, வசந்தி மேடம் தர்மலிங்கம் குட்டிவாடன் அப்படின்னு தான் வருது. இதுல பாருக்கு குத்துது, பாருக்கு சண்டை பிடிக்காட்டி இருக்கே. இதுல வந்து என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி லிவிங் ஏரியா வரைக்கும் வந்துருச்சு. அப்ப எஃப்ஜே வந்து பேசுறாரு, ஹலோ ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் இப்ப தர்மலிங்கம் வசந்தியா பேசுறீங்களா, பாரு அமிதா பேசுறீங்களா, கேரக்டர்ல இருந்து பேசுறீங்களான்னு அமித் சொல்றாரு. எங்க சார் கேரக்டர்ல இருந்து பேசுறது, இவங்க தான் வெளியே வந்துட்டாங்க, பார்வா தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்றாரு. அப்ப வேஸ்ட், வாங்க போவோம், டாஸ்க்குள்ள ஒண்ணுன்னா கேரக்டர்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லெட்டர் எழுதுனது யாரு, வார்டன் மேடத்துக்கு கோவம் வந்துருச்சுன்னு. ஆனா பார்வதி இது சீரியஸா சொல்லுது. பார்வதி என்ன சொல்லுச்சுன்னா, நான் இத வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்துக்கிறேன், சேதுபதி வரட்டும். இந்த லெட்டர் யார் எழுதுனா கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி பேட் பிஹேவியர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மேல பழி போடுது. இந்த லெட்டர் எழுதுனது தப்பு, கொச்சையா தப்பான வார்த்தையில எழுதியிருக்காங்க, காது கொண்டே படிக்க முடியாது. எங்க அந்த கொச்சையான வார்த்தையை சொல்லு, தன்வசப்படுத்தி. ஆனா பாரு இங்கிலீஷ்ல பல கெட்ட வார்த்தை பேசும்போது பீப் எல்லாம் வரும். இப்ப தன்வசப்படுத்தி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையா இருந்தா அவ்வளவு பீப் வந்திருக்கணும் ஷோவில். இப்ப
வரல. அப்ப விஜய் சொல்றாரு, ஏங்க நீங்க டாஸ்க்ல விளையாடுறீங்கன்னு நான் பாட்டுல பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்தா பார்வா பேசுது, நான் வரல அப்படின்னு அவர் போயிட்டாரு. எல்லாரும் பாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க, பாருக்கு புரிய மாட்டேங்குது. இது கேரக்டர் அசாசினேஷனா? உங்களையும் கமருதீனையும் பிரிச்சது அரோரான்னு சொல்லும் போது நீங்க எழுப்பி சிரிப்பீங்களா? அப்ப அரோராக்கு அது ஹேட் ஆகாது இல்ல? இவங்க 2 பேரும் ஒரு கிழட்டு ஜோடி, இதை நான் பிரிக்கணுமா அப்படின்னு அரோரா ஒன்னும் சொல்லாது. அரோரா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலாம், ஆனா நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வருவீங்க. அப்ப அமித் போய் சொல்றாரு, தலையில அடிச்சுக்கிறாரு, இப்போ இவளை நம்பி இவ கூட ஒரு பிளே பண்ண பாருங்க, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். இப்படி இவ பண்ணுவா, இத வீக்கெண்ட் எபிசோட், இது என்னங்க இது பெரிய பிரச்சனை? இப்ப இதுல என்னங்க இருக்கு? இப்ப இவன் நாடுறதுக்கு வீக்கெண்ட் எபிசோடுக்கு நாடும் போது கூட சேர்ந்து தர்மலிங்கமும் நாடணும். நான் எவ்வளவு டீசென்டா, ஐ எம் ஹாப்பிலி மேரீடு, வெளியே மேரீட், இப்ப தர்மலிங்கம் இவங்களுக்கு கள்ளக்கதை காதல் அப்படின்ற மாதிரி பேச 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 என்னங்க இது? கொஞ்சம் கொஞ்சமா தர்மலிங்கம் மறைஞ்சு அமித் வீக்கெண்ட் எபிசோடுக்கு எடுத்து போனா அது அமித். இந்த ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சா தர்மலிங்கம் போயிடுவாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல அதை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தா அது பாக்குறவன் வந்து தர்மலிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னங்க இது, இவ கூட போய் சேர்ந்த பாருங்க, போய் நாருன்னு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா கமருதீன் கொண்டு அந்த லிவிங் ஏரியால வந்து பேசுறவர் சொல்றாரு. கமருதீன் சொல்றாரு, பாரு சிம்பிளா சொல்லணும்னா இதுல வந்து வசந்தி மேடத்துக்கும் தர்மலிங்கத்துக்கும் வந்த லெட்டர், நீங்க அதை பார்வா பார்த்துட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. கேரக்டருக்குள்ள இருந்தா அந்த கேரக்டருக்கு தான் ஏதோ நடக்குது. இப்ப அந்த கேரக்டருக்கு தன்வசப்படுத்தி இருக்காங்கன்னா அது பார்வை மீன் பண்ணல, அந்த கேரக்டர் தான் அதை பண்ணுது. நீங்க பண்றீங்க, நீங்க யாரும் சொல்லல. இதை ஃபன்னா பார்க்கணும். சொல்ல போனா அந்த லெட்டரை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. அவ சொல்றான், இருக்கும் உனக்கு சிரிப்பா இருக்கும் அப்படின்னு. பார்வை என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் வந்து இதுல தப்பு இல்லைன்னு சொல்லும் போது பார்வை இப்போ பிளேட்டை மாற்றுது. பிரின்சிபல் சார், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், தனியா கூப்பிட்டு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபன்னா போய் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க, அதை லிவிங் ஏரியாவில் கொண்டு வந்திருக்கீங்களே. என்னன்னு அமித் எந்திரிச்சிட்டாரு. நீங்க எங்க ஃபன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல சொன்னீங்க, இதை நீங்க வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்து போவேன்னு சொன்னீங்க அப்படின்னு பிரஜன் அவங்க எல்லாரும் கத்துறாங்க. கத்துனதுல இவ பார்த்தா, ஆஹா சரி வராது அப்படின்னு எந்திரிச்சு போய் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப விக்ரம் ஒண்ணு சொல்றாரு, அழுறதுக்கு முன்னாடி விக்ரம் ஒண்ணு சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு காமெடி பண்ணுனா அதை சிரிச்சு அதுக்கு நீங்க உரிமை கொடுத்துட்டீங்க. நீங்க சிரிச்சாலே உரிமை கொடுத்தாச்சு. அப்போ அவங்க அதை சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்கன்னு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மெருகேத்தி பண்ணும்போது நீங்க திடீர்னு வந்து இந்த பார்டரை தாண்டி வராத, இதை தாண்டி வராத அப்படின்னு நீங்க பார்டர் அழிச்சா இதுதான் இருக்கிறதுல பெரிய பித்தலாட்டத்தை. அப்ப சிரிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல அப்படி வந்தா இல்ல இந்த கண்டென்ட் பண்ணாதீங்க, எனக்கு அது வெளியே இதா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிருங்க. உங்களுக்கு அது கண்டென்ட்டா வருது அப்படிங்கறது வரைக்கும் சிரிச்சு அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துட்டு நாங்க உள்ள வரும்போது நீங்க அதை கோடை போட்டா இது பெரிய பித்தலாட்டமுங்க. எம்மா தாயே, உங்களை வச்சுதான் அந்த வீட்டுல காமெடி பண்ணணும்னு ஒன்னும் இல்ல, 1008 கண்டென்ட் இருக்கு, நீங்க அப்படின்னா அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு போய் உட்காந்துட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு பாரு போய் அழுதுகிட்டு இருக்கேன்னா பாருவோட பிளான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப பாருக்கு இந்த வீட்டுல சப்போர்ட் யாருமே கிடையாது. கமருதீனும் பாதி தான், மீதி அங்க இருக்காரு. சப்போர்ட் பண்றவரே வந்து எனக்கே சிரிப்பு வருதுன்ட்டு போயிட்டாரு வேற. அப்ப வெளியே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, சாரிக்கும் ஜட்டிக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு தான் அப்படி ஆகும். சோ வெளியே போய் அழுதுட்டு இருக்காங்கன்னா இப்ப தனியாயிட்டா வீட்டுக்குள்ள. இதுவே நான் யோசிச்சு பாக்குறேன், இதே மாதிரி லிவிங் ஏரியாவில் திவாகர்னு ஒருத்தன் கூட ஜால்ரா தட்டை இருக்கும்போது லிவிங் ஏரியாவில் என்னமா சவுண்ட் விட்டா பாரு, என்னமா சவுண்ட் விடுவ தேவையில்லாத விஷயத்துக்குலாம். அந்த ஆபாச குறியீடுக்கே அவ்வளவு பேர் இல்லன்றாங்க. நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க. இப்ப தனி ஆயிட்டியா? போன வாரம் வைல்ட் கார்டு சப்போர்ட் இருந்தது, இப்ப அவங்களும் திரும்பிட்டாங்க, உஷாராயிட்டாங்க. கமருதீனும் இல்ல, இப்ப நீ தனியா தான் விளையாண்டாகணும், தனியா விளையாடு. ஆனா முடியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போச்சு. மத்தவங்க எந்திரிச்சு போனா பதில் சொல்லிட்டு போன கத்துவே இல்ல. இப்ப நீ எந்திரிச்சு போனா பேசிட்டு இருக்கும் போது அந்த பிளேட்டை மாத்துறது அது இதெல்லாம் நீங்க அந்த தனியா இருக்கீங்கன்னு கொஞ்சம் பதறீங்க தெரியுது. அப்புறம் வினோத் போய் சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி நார்மல் ஆயிட்டாங்க. ஏன்னா டீமா இருக்கும்போது அவங்க வர இந்த பிரச்சனையை ஊதிக்கிட்டே இருக்கலாம். தான் அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரை கேடயமா வச்சுக்கிட்டு பின்னாடி அவங்கள பேச வச்சுட்டு அப்படியே சேஃபா இருக்கிறது. இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டா, தனியா இருக்கா, கேடயம் இல்ல ஒண்ணும் இல்ல. அப்ப மத்தவங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை அப்படின்னு அழுதுட்டு திட்டிட்டு இருந்த பார்வதி கொஞ்சம் நேரத்துல போய் ஆடுது பாடுது. யாரு? அமித் கூட அவங்க கூட எல்லாம் சேர்ந்து. அப்படின்னா யோசிச்சேன், இதுதான் பார்வதியோட ரியாலிட்டி. துணைக்கு யாரும் இல்லைன்னொன்னே நம்ம இப்படி தனியா உட்காந்து அழுது அதெல்லாம் முடியாது, எதிர்த்தெல்லாம் நிக்க முடியாது. டக்குன்னு மாறினமா ஜோதியில் ஐக்கியமா நைட்டு இப்ப சமைக்கணும். அப்ப அங்க ஆடி பாடிட்டு இருக்கும்போது இப்ப சமைக்கிறது யாருன்னு பார்த்தா வார்டனும் குட்டி வார்டனுக்கு கையடிபட்டு இருக்கு. அப்ப இவங்க வந்து தர்மலிங்கம் சார் வந்து எனக்கு அந்த கைடு பண்ணுங்க. அம்மா தாயே, நான் உங்க கூட கேமுக்கே வரலம்மா, பட்ட வரைக்கும் போதும். என்ன பிரின்சிபல் சார், அப்ப எனக்கு வேற யாராவது கொடுங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க, யாரை கேட்டாலும் நான் போலன்றாங்க, நீங்களே யாராவது கூப்பிடுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ண சொல்றீங்க,
கன்ஃபியூஸ் ஆயிட்ட மறுபடியும். இது அவரும் வர மாட்டேங்கிறாரு. அப்போ கொஞ்சம் லேட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அமித் பாய் சொல்றாரு, இங்க பாருங்க நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து சமைச்சுக்கிறோம், நீங்க வேணா வெசல் வாஷ் பண்ணுங்க, பிடிக்கலையா அதையும் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னா இவக்கு இப்ப அந்த கிச்சனை விட்டு வர முடியல. இல்ல 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 அது ரூல்ஸ் என்ன தெரியுமா, வார்டனும் குட்டி வார்டனும் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பயே ஹெல்ப்புக்கு கூப்பிடுற, குட்டி வார்டனுக்கு கையில் அடிபட்டு இருக்கு. அப்போ குட்டி வார்டன் சொல்றாரு, சரி வாங்க ஆளுக்கு ஒரு வேலையா நம்ம பண்ணலான்னு. நான் சமைக்கிறேன், வெசல் வாஷ் பண்றதுக்கு கடிக்குது கை, வெசல் வாஷ் பண்ணுனா கோவம் வருது, வெசல் வாஷ் பண்ணாம சமைக்கணுமா. அப்ப கமருதீன் சொல்றாரு, ஏமா நீ பழகுறதுக்கு டைம் இல்லம்மா, இது ஏன்னு கேட்டா நான் சமைக்கிறேன்னு அடம் பிடிக்கிறேன், சரி சமைன்னா எனக்கு தெரியாது, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, நீங்க சொல்ல சொல்ல சமைக்கிறேன் அப்படின்ட்டு போய் சாண்ட்ராவை கூட்டிட்டு வர. அப்ப நம்ம இவர் கேட்கிறாரு எஃப்ஜே, ஒரு சார் வந்து இன்னைக்கு ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து சமைக்கிற மாதிரி ஒரு பிளே பண்றதுக்கு தர்மலிங்க சார் கேட்டாரு, அது எகென்ஸ்ட் த ரூல்ஸ், ஸ்டூடெண்ட் எல்லாம் வேலை செய்ய முடியாது. நீங்க இப்ப சாண்ட்ரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எகென்ஸ்ட் த ரூல்ஸ் தானே. அவங்க ஹெல்ப் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, சும்மா அங்க இருந்து இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, கைட் பண்றாங்க, அதுவுமே ஹெல்ப் தாங்க. அவங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னா அப்படின்னு அதுல ஒரு சலசலப்பு, கடைசியில திங்கணுமே எல்லாரும் சரின்னு பண்ணியாச்சு. இதுக்குள்ள என்ன பண்றாங்க, இந்த சமையல் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த சமைக்க வர்றதுக்கு முன்னாடி சாண்ட்ரா எல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இப்ப ஐயா சாமி நீங்களே சமைங்க, நான் வெசல் வாஷ் பண்றேன் அப்படின்ட்டு அந்த வெசல் வாஷ் பண்ண சோப்பு நுரையெல்லாம் மோத்துல தெறிக்க அந்த அளவுக்கு வெறித்தனமா பண்ணுது. அப்ப சபரி போய் இங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாத்திரத்தை தூக்கி அப்படி இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசி போகுது திருப்பி. அப்ப எங்க அதே சோஃபால உட்காந்து அழுதுச்சோ இதே மாதிரி இப்பயும் போய் அழுறாங்க. அப்புறம் தான் வந்து சமைச்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விக்ரம் கேக்குறாரு, ஏங்க இன்னைக்கு மட்டும் ஒரு கண்டெஸ்டன்ட் 3 தரம் ஒரே நாள்ல 3 தரம் வெவ்வேறு பிரச்சனைக்கு அழுதுருக்காங்க. இதுல டிராமா இருக்கா இல்லையா? நான் இது ஃபேக்கா ரியலான்னு சந்தேகப்படுறதுல தப்பா சரியா? ஒரு விஷயத்துக்கு அழலாம். ஒரு கண்டெஸ்டன்ட் ஒரே நாள்ல 3 விஷயத்துக்கு 3 தரம் அழுதுருக்காங்க. இதுல இருந்து நான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரலாம். தனியா விளையாட விட்டா பார்வதி ஒரு நாளைக்கு 5 தரம் கூட அழும். அதான் ரியல் பார்வதி. பார்வதிக்கு தான் வச்சு இப்படி பப்பெட் மாதிரி ஆட்டுறதுக்கும் தன்னோட கேமை சேஃபா விளையாடுறதுக்கு மற்றவங்களை அட்டாக் பண்றதுக்கு கூமுட்டைங்க கொஞ்சம் தேவை. அது வீட்டு தொடக்கங்கள்ல நிறைய இருந்தது. கொஞ்ச நாள் வினோத் இருந்தாரு, கமருதீன் இருந்தாரு, வீட்டை விட்டு போற வரைக்கும் வாட்டர்மெலன் இருந்துச்சு. இப்ப என்னடான்னா வாட்டர்மெலன் போனதுல இருந்து பெரிய ஆட்டம், வயல் கார்டையும் இனி அவ எடுக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப இதான் பார்வதி, வெரி சென்சிட்டிவ் பார்வதி. ஒரு நாளைக்கு 3 தரம் அழுது இருக்கு பாருங்க. வாய் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 100 தரம் மத்தவங்களை அள வச்சது போக இப்ப ஒரு நாளைக்கு 3 தரம் வேற ரீசனுக்கு, அதுவும் தேவையில்லாததுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கு பார்வதி. சோ தனியா விளையாட விட்டா she is one of the weakest player. சும்மா அவ சண்டையெல்லாம் புசுக்குன்னு நமத்து போன பட்டாசி மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுல சுபி சொல்ற, அது ஒண்ணும் இல்லடா, அவருக்கு இந்த மாசம் வர்ற ப்ராப்ளம். ஏமா அந்த வீட்டுல அவ மட்டும்தான் பொம்பளையா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? உங்களுக்கும் அதே இஷ்யூ வரும்ல, நீங்க அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க இது வந்ததுனால டென்ஷன் அதெல்லாம் கேம்ல பார்க்க முடியாது. அப்படின்னா மொத்த லேடிஸும் அப்படி இருக்கணும். மத்த லேடிஸ் எல்லாம் அதை ஓவர் கம் பண்றாங்க, பார்வதி மட்டும் அதை பண்ண மாட்டேங்குது. இதோ ஒரு ரீசனா எடுத்துட்டு வந்து சொல்லாதீங்க. அப்படின்னா இவங்க கோவப்பட்டா கெட்ட வார்த்தை பேசினாலும் பொறுத்துக்கணும். ஏன்னா அவங்க அந்த 3 days ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஏமா சுபி பேசாம போயிடு ஓரத்துல அந்த பக்கம். நல்ல புள்ளன்னு பார்த்தா ரொம்ப இது பண்ணாத, காரணம் கொடுக்காத. இவ்வளவுதான் நடந்த நிலவரம் கலவரம். எனக்கே இந்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்படா இந்த வீக்கெண்ட்ல சேதுபதிக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த லெட்டர் இஷ்யூல வந்து ஆமாங்க தன்வசப்படுத்தி ஐயோ எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை பாரு அழாதம்மா அப்படி ஏதாவது பண்ணிக்கின்னு எபிசோட ஃபயர் பண்ணாதான் உண்டே தவிர இந்த வாரம் ஒண்ணும் இல்ல சேதுபதிக்கு பேசுறதுக்கு. என்ன பேச போறாருங்கிறத நான் பார்க்க போறேன். வியானா களவெடுத்தது, டாஸ்க் லெட்டரை கிழிச்சதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மச்சானும் தங்கச்சியும் அடங்கிட்டாங்க இந்த வாரம். போன வாரம் டோஸ் அப்படி காருக்குள்ள ஆளை வச்சு வெளியே எடுத்து அட்வைஸ் எல்லாம் பண்ணதுல ஐயா நல்லவராயிட்டார். நான் சொன்னல ரொம்ப நல்லவராயிட்டார் ஐயா. இந்த வாரம் நோ கம்ப்ளைண்ட்ஸ், பல பேர் மேல கம்ப்ளைண்ட்ஸே இல்லை. நீங்க அப்படியே பேசணும்னா வியானாவையும் பார்வையை வச்சு தான் பேசணும். பாவம்
இவங்க 2 பேருக்கு நீங்க வீக்கெண்ட் எபிசோட் கண்டென்ட்டுக்காக பார்வை பத்தி பேசும்போது தர்மலிங்கம் நேர போறாரு. ஸோ தர்மலிங்கம் தான் அவர் நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன ஆக போறாரு அட்டு புட்டுன்னு அடுத்த வாரமாவது ஏதாவது இந்த ஃபேக்டரி டாஸ்க் மாதிரி ஏதாவது கொடுங்க சார். அடிச்சு பிடிச்சி விளையாட முடியாது, ஷூ காலால மிதிக்கிறான் தள்ளி விடுறான்ட்டு சேதுபதி வந்து குறும்படத்தை தூக்கிட்டு. அப்ப என்ன கேரம் விளையாடுங்க, கேரம் கொடுங்க. எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே கேரம், அந்த பக்கம் ஒரு 4 பேர் சீட்டு விளையாடுறது, இந்த ஏணி பாம்பு விளையாடுறது, இந்த கிச்சி கிச்சி தாம்பாலம், கியா மியா தாம்பாலம், கண்ணை கட்டி விளையாடுறது, அது மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா, நொண்டி விளையாடுறது, இது மாதிரி கேம்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த கேமும் இந்த சீசனுக்கு செட் ஆகாது. பாக்குறேன் அடுத்த வாரம் அது பேசுறதுக்கு ஏதாவது இருக்கு. இந்த வாரம் முழுக்க டல்லுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் என்னைய திட்டுறாங்க, என்ன சார் ரொம்ப மொக்கையா இருக்கு. நான் என்ன சார் பண்றேன்? நான் சொல்றத கேட்காம நீங்க எபிசோட் பாருங்க, நான் சொல்றதே மேல்னு தெரியும். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.